வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் பார்த்தோம்னா, லேட்டஸ்ட் ஆன்லைன் அப்டேட் நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மே மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது ரிலீஸ் பண்றாங்க. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சஹஸ்ர தீபாலங்கர சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம். ஸோ இதில் புக் பண்ற பக்தர்கள் சேவாக்கு பிளஸ் தர்ஷனத்துக்கு ரெண்டுத்துக்குமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு கூட சுவாமி தரிசனத்துக்கு போகலாம். இங்கே இதில் புக் பண்ணுற பக்தர்களை சுபதம் என்ட்ரி மூலியமாக அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ணிட்டு போகணும்னு வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இது கூட நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட் மே மாதத்துக்கு சம்மந்தப்பட்டது நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை புக் பண்ணிட்டீங்கன்னா 300 ருபீஸ் கியூ லைன் இருக்குல்ல, அதில் அலோவ் பண்ணுவாங்க. இதில் ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 ருபீஸ் கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் நிறைய பேர் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிற பக்தர்கள் நீங்கள் நாளைக்கு இதில் புக் பண்ணலாம். 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் புக் பண்ணால் கூட நம்மளை 300 ருபீஸ் கியூ லைன் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் இந்த பாயிண்ட்டு கவனம் வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ நீங்கள் பேமெண்ட் கூட பண்ணி வச்சிடலாம். பேமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ஒரு 2 நிமிஷம் முன்ன லாகின் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதாவது புக்கிங் ஹிஸ்ட்ரி, அதில் லிங்க் காட்டும் தர்ஷனம் புக் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சொன்ன டைமுக்கு நீங்கள் உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியிலேருந்து தர்ஷனம் டிக்கெட்ன்றது புக் பண்ணலாம். அப்படியா நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட் முடிஞ்சு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேமெண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு 1 இயர் வரைக்கும் டைம் இருக்கும். 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்போ இருந்தாலும் அவங்க ரிலீஸ் பண்ணப்போ தர்ஷனம் டிக்கெட்ன்றது புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 500 ருபீஸ் விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ன்றது நீங்கள் புக் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. 300 ருபீஸ் டிக்கெட்டை புக் பண்ணணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கிற டவுட், சர்வ தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 2 மணிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டட் டைம், அது மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது. ஏன்னா நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிறது காலையில் வந்தால் டோக்கன் கிடைக்குமா, நைட் வந்தால் கிடைக்குமா, அது மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு மத்தியானம் 2 மணிலேருந்து சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 4:45க்கு ஒரு 5 மணின்னு வச்சுக்கோங்க, 4:45லேருந்து 5 மணி நடுவில் எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால காலையில் ஒரு 11 மணி 10 மணிக்கெல்லாம் திருப்பதி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு மணிலேருந்து 2 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ வாங்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல தான் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டு இந்த டவுட் இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிற விசேஷ ஹோமம் டிக்கெட்ன்றது புக் பண்ணிட்டோம்னா ஒரே நாளில் தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட முடியுமா, ஹோமத்தில் எத்தனை நாள் இருக்க வேண்டிய வரும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஒரே நாளில் ஹோமம் ப்ளஸ் தர்ஷனம் ஒரே நாள் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கு புக் பண்ணீங்கன்னா காலையில் நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டில் காலையில் 9 மணிக்கு அலிபிரி சப்த கோபிரதட்சிணா மந்திரம் இருக்குங்க. அலிபிரி நம்ம நடப்பாதை ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, அலிபிரியில் அங்கே ஹோமம் பண்ணுறது காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். அந்த ஹோமம் முடிஞ்சு போச்சுன்னா அங்கே டெம்பிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட மஸ்ட்டாக நீங்கள் சைன் வாங்கிக்கிட்டு அவங்க சீல் போட்டு ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க நம்ம டிக்கெட்டை. மத்தியானம் 3 மணி ஸ்லாட்லேருந்து இங்கே ஹோமம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு மத்தியானத்துலேருந்து 300 ருபீஸ் தர்ஷன் கியூ லைன் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒரே நாளில் இருக்கும், ஹோமம் ப்ளஸ் தர்ஷனம் ரெண்டும் ஒரே நாள் தான். ஓகேங்களா? ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது டெய்லி நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் மேக்ஸிமம். ஸோ அது சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது திருப்பதி கிளம்பி வரீங்க, எந்த ஆன்லைனில் புக் பண்ணல, நாங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு வரோம்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நான். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.